வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல என்ன கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா உள்ளடக்கிய கல்வியை அளித்தலில் உள்ள தடைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த உள்ளடக்கிய கல்வி உருவாக்குறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 தடைகள் நான் சொல்லியிருந்தேன். 1 மனப்பான்மை சார்ந்த தடைகள், 2 அமைப்பு முறை சார்ந்த தடைகள், 3 கட்டமைப்பு அல்லது அணுகல் தன்மை சார்ந்த தடைகள். இந்த 3 தடைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் 2 தடைகள் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா, கட்டமைப்பு அல்லது அணுகல் தன்மை சார்ந்த தடைகள். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டினோட இந்த இது நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கட்டமைப்பு அல்லது அணுகல் தன்மை சார்ந்த தடைகள் இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, அணுகக்கூடிய நிலை அல்லது உட்கட்டமைப்பு சார்ந்த தடைகள். சரி, இதுல பாருங்க, அணுகக்கூடிய இந்த அணுகக்கூடிய அப்படி வார்த்தை அப்படின்னா பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள், அடுத்து நார்மல் குழந்தைகள். செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா நடக்க முடியாம, சரியா கண்ணு தெரியாம இருக்கும், சரியா காது கேட்காம இருக்கும், ஏதாவது அந்த செயலாற்றல் சரியா புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியா இருக்கும். இதெல்லாம் எல்லாமே என்ன சொன்னா செயலாற்றல் குறைபாடுடைய அல்லது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகள் சொல்லுவோம். இந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், அடுத்து நார்மல் குழந்தைகள், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பள்ளியில படிக்க வைக்கிறது தான் இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு ஸ்கூல் கிளப்புறாங்கன்னா அந்த 8:30 திரும்ப ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த 8:30 5 மணி வரைக்கும் யாரோடைய உதவியும் இன்றி அவங்களாவே பள்ளிக்கு போய் படிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர முடியுமா? இப்போ முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? அப்படி அவங்களால பள்ளிக்கு அணுகல்னா அந்த பள்ளி அணுகிறது, பள்ளிக்கு அவங்களாக போயிட்டு வர முடியாததுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்கு அதைத்தான் என்ன பார்க்க போறோம்னா இந்த அணுகக்கூடிய நிலை. அவங்க அணுகக்கூடியலாம் அந்த பள்ளியை ஏன் அவங்களால அணுக முடியல, உள்கட்டமைப்பு சார்ந்து சொல்லுங்க, அவங்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் உள்கட்டமைப்பு சார்ந்த என்னென்ன தடைகள்லாம் இருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ இந்த அணுகக்கூடிய அல்லது உள்கட்டமைப்பு சார்ந்த தடைகள்ல இன்ட்ரோடக்ஷன் எழுதும்போது 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எழுதும்போது அதாவது பள்ளி அமைவிடம், போக்குவரத்து வசதியின்மை, பயண இன்னல்கள், இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி அமைவிடம், போக்குவரத்து வசதியின்மை, பயண இன்னல்கள். அதாவது ஒரு செயலாற்ற குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்திற்கு அருகில் வந்து பள்ளிகள் இருப்பதில்லை. இதுதான் அமைவிட குறைபாடு சொல்லுவாங்க. பள்ளிகள் இருப்பதில்லை. சரிங்களா? அப்படியே பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து வசதி கிடையாது. சரிங்களா? ஒருவேளை அப்படி போக்குவரத்து வசதி இருந்தாலும் அந்த செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள் வந்து பள்ளிக்கு கூட்டுட்டு திரும்ப கொண்டு வர்றதுக்கு அவருடைய பெற்றோர்களோ அல்ல அவர்களுக்கு யாராவது ஒரு துணை இருந்தால் தான் அவங்களால பள்ளிக்கு கொண்டு வர முடியும். ஏன் சார் துணை வேணும்? இப்போ பாருங்க, ஸ்கூல் வேன் இருக்கு, அதுல அந்த சரியா நடக்க முடியாத குழந்தைகள் வந்து ஏற முடியுமா? ஏற முடியாது. ஏன்னா அதுக்கான வசதிகள் அந்த வேன்ல, அந்த ஸ்கூல் வேன்ல கிடையாது. சரிங்களா? இப்போ பள்ளிக்கு போறோம், படிக்கட்டுகள் இருக்கு, பாத்ரூமும் பயன்படுத்துறோம், கிளாஸ் ரூமும் பயன்படுத்துறோம். இதனால அவங்க பயன்படுத்த முடியுமா? ஆனா இதுக்கான வசதிகள் எல்லாம் செய்து தான் தரணும். சரிங்களா? அதுதான் இன்ட்ரோடக்ஷன். அதாவது செயலாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து அவருடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருப்பதில்லை. சரிங்களா? அதே மாதிரி பள்ளிக்கு சென்று வருவதற்கான போக்குவரத்து வசதி இல்லை. அதே மாதிரி அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் துணையின்றி அவர்களால் பள்ளிக்கு சென்று வர முடியாது. அதனால பயண இன்னல்கள் சொல்லுவாங்க. இது சென்டென்ஸா எப்படி சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்க. அணுகல் தொடர்பான பிரச்சனை குறைபாடுடைய குழந்தைகளுக்கு பாருங்க, ஒரு பகுதியில் பள்ளி இல்லாமை அல்லது பள்ளி அமைந்திருக்கும் பகுதி எளிதில் அணுக முடியாதபடி இருத்தல். சொன்ன பார்த்தீங்களா? எளிதில் அணுக முடியாத இருத்தல் என்பது கூட அவர்களால்
உள்ளடக்கிய கல்வியை பெறுவதில் சில பொழுது பெரும் தடைகளாக உள்ளது. உள்ளடக்கிய கல்வினா அந்த நார்மல் குழந்தைகளோட சேர்ந்து படிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மாணவர்கள் தாமாகவோ அல்லது பெற்றோர்களின் உதவியுடனோ பள்ளிக்கூடத்தை சென்றடைவதற்கு இன்னல் பட வேண்டியுள்ளது. உள்ளூரில் முறையான போக்குவரத்து வசதி இல்லாமல் இருத்தல் இப்பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. ஸோ இதுதான் இந்த அணுகக்கூடிய நிலையில இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அடுத்து இவங்களுக்கு முக்கியமான 3 தடைகள் இருக்கு. இந்த அணுகு ஸ்கூல்ல போய் நம்ம படிக்கணும்னா, இந்த செயலற்றக்கூடிய குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல போய் படிக்கணும்னா ஒரு 3 முக்கியமான தடைகள் இருக்கு. இந்த அணுகக்கூடிய தன்மை அல்லது உள்கட்டமைப்பு தடைகள்ல ஒரு 3 முக்கியமான தடைகள் இருக்கு. 1 கட்டிட மற்றும் உள்கட்டமைப்பு தடைகள், 2 வகுப்பறை சூழல் மற்றும் தொழில்நுட்ப தடைகள், 3 கற்பித்தல் மற்றும் கற்றல் உபகரண குறைபாடு. இந்த 3 தடைகள் இருக்கு. இந்த 3 தடைகளை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கட்டிட மற்றும் உள்கட்டமைப்பு தடைகள்ல 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கட்டிட மற்றும் உள்கட்டமைப்பு தடைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கட்டிடம் மற்றும் உள்கட்டமைப்பு குறைபாடுடைய குழந்தைகள் கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எளிதில் சென்று வருவதற்கு தேவையானவைகளை கருத்தில் கொண்டு கட்டிடங்கள் கட்டப்படாததால் அவர்கள் அணுகல் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இப்ப பாருங்க, ஒரு படிக்கட்டு இருக்கு. இப்ப குச்சியை ஊண்டி நடக்கிறவங்க அந்த படிக்கட்டுல ஏற முடியுமா? அப்ப அவங்களுக்கு சாய்தள வசதி இருக்கணும். இது எல்லா பள்ளிகளும் இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குறைபாடு. 2ஆம் பாயிண்ட் பாருங்க, பெரும்பாலான பள்ளி கட்டிடங்கள் கற்போரது தேவைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அவற்றை நிறைவு செய்யும் வகையில் கட்டப்படுவதில்லை. இதுதான் முதல் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து 2ஆவது பாயிண்ட், வகுப்பறை சூழல் மற்றும் தொழில்நுட்ப தடைகள். இதுதான் முக்கியமானது. இதுல மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள எதெல்லாம் பயன்படுத்த கஷ்டப்படுறாங்க பாருங்க. வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள், கழிவறைகள், நூலகம், உணவருந்தும் கூடம், 3 நடைபாதைகள், அடுத்து மாடிப்படிகள், அந்த எக்கு சரிவு படிகள். சரிங்களா? இதெல்லாம் அந்த செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை போன்ற அனைத்து இடங்களையும் அணுகிட இயல்பதில்லை. எடுத்துக்காட்டாக பாருங்க, இப்ப சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்திட உதவிடும் துணை கருவிகளான அந்த சரிவு பட்டைகள், மின் தூக்கிகள் போன்றவை தேவைப்படலாம். அடுத்து 2வது பாருங்க, ஊன்றுகோல் மற்றும் நடக்கும் குச்சிகள் பயன்படுத்துவோருக்கு பள்ளிக்கூட கட்டிடங்களிலும் அதனை சுற்றிலும் உள்ள இடங்களில் சென்று வர மேடு பள்ளம் இல்லாமல் சமதளத்துடன் கூடிய நடைபாதைகள் தேவைப்படும். இது எல்லா பள்ளியிலும் இருக்கா? இல்லை. அடுத்து பாருங்க, இவை தவிர அந்த கழிப்படங்கள், உணவருந்தும் இடங்கள், ஓய்வறை, கதவு பிடிகள் போன்றவையும் குறைபாடுடையோர் எளிதில் பயன்படுத்தும் விதமாக அமைந்திருத்தல் வேண்டும். அடுத்து பாருங்க, வகுப்பறையிலும் சிறப்பு வசதிகள் என்னன்னா பெரிய மேஜை, உட்காரும் சிறப்பு இருக்கைகள், சக்கர நாற்காலியை உருட்டி செல்ல போதிய இடைவெளி போன்றவையும் தேவைப்படலாம். இதெல்லாம் பள்ளி கட்டமைப்புல இருக்கானா? இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து 3ஆவது பாயிண்ட் பாருங்க, கற்பித்தல் மற்றும் கற்றல் உபகரண குறைபாடுகள். கற்பித்தலுக்கு என்னென்ன உபகரண குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடுகளுக்கு உதவிடும் தொழில்நுட்ப கருவிகளும் இடமேற்படுத்திடும் கொடுப்பதாய் வகுப்பறைகள் அமைந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2ஆவது பாயிண்ட் பாருங்க, கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அரிதாகவே காட்சிசார் துணைக்கருவிகளை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவது பாயிண்ட் பாருங்க, இது போன்ற பார்வைக்குறைய மாணவர்களுக்கு பள்ளிகள் பெரும்பாலும் இந்த பிராய்லி பலகை, அந்த பிராய்லி ஏடுகள், இந்த பிராய்லி பாடநூல்கள் ஆகியவற்றை அளிப்பதில்லை. இதுதான் அணுகல் தொடர்பான குறைபாடுகள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.